ஆவி பறக்க டெலிஷியஸான புட்டு. புட்டு மாவு வந்து இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும், நம்ம கையில் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது. ஒரு குட்டி மணி பிளான்ட் வந்து நான் கிச்சனில் வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான், அதாவது இறைச்சி புட்டு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சிக்கன் வச்சு புட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் பீஃபோ இல்லைனா மட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 கிராம்ஸ் boneless சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதோட ஸ்டாக் சொல்யூஷனை வந்து நீங்கள் தூர ஊற்றிடாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. வெந்த சிக்கனை இப்படி பொடிசாக வந்து நல்லா பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே நம்ம சிக்கன் வேக வச்ச அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிறது வரை அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட ரிமைனிங் இருக்கிற சிக்கன் ஸ்டாக்கையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கிச்சனில் வந்து ஒரு குட்டியாக ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட்டுக்கு நீங்கள் வந்து அரிசி வாஷ் பண்ணுற வாட்டர் இல்லைனா வந்துட்டு பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாம் வந்து இதில் ஊற்றலாம். அப்போ நல்லா க்ரீனாக நல்லா அழகாக வளரும். நமக்கே நம்ம கிச்சனில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பிளான்ட் பார்க்குற டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு பிளான்ட் வச்சு பாருங்கள்.
இப்போ வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து 3 கப் எடுத்திருக்கேன். அதாவது வறுத்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 3 கப் வந்து எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்த மாவு கப் சைஸ் வந்து இதுதான். நான் இப்போ காட்டுற கப் சைஸில் இருக்கிறதுல நான் 3 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன கப் இருக்கோ அந்த பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை. இப்போ அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு எப்போவுமே இப்படி உதிரியாக தான் இருக்கணும். கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்படி உதிரியாக இருந்தால் தான் புட்டு நல்லா அழகாக வரும். இப்போ நான் ஒரு பெரிய சிரட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதையும் வந்து நீங்கள் தேங்காவை ஃபுல்லாக வந்து திருவி எடுத்துடாதீங்க. ஒரு லேயர் ஆஃப் தேங்காவை அப்படியே விட்டுருங்க. அப்போ நம்ம வந்து புட்டு அதில் ஃபில் பண்ணி எடுக்கிற டைம் ரொம்ப மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு லேயர் ஆஃப் தேங்காய் அப்படியே விட்டு ஒரு பெரிய சிரட்டை எடுத்துக்கோங்க. அது பேக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம குக்கர் மேலே வச்சு அதை வேக வைக்க முடியும். ஸோ வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு அதை பாயில் பண்ண வச்சுருங்க. இப்போ நம்மளோட கோகனட் ஷெல்லில் ஃபஸ்ட் லேயராக வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம வந்து சிக்கன் மசாலா வச்சுக்கலாம். அகெயின் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. அகெயின் அது மேலே சிக்கன் மசாலா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் அகெயின் வந்து நம்ம அரிசி மாவு தான் ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மேலே இப்படி வச்சிங்கன்னா அது வந்து ஒரு சைடு சரிஞ்சு தான் இருக்கும். இப்போ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சா தான் அது கரெக்டாக ஒரு பொசிஷனில் இருக்கும். அதுக்கு நான் ஒரு சைடு வந்து ஒரு சின்ன குட்டி பவுல் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான டெலிஷியஸான புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க அப்படி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.